இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. யோ சேட்டு. சார் வணக்கம் சார். நமஸ்தே. என்ன சார் விஷயம்? என்னையா திருட்டு நகைலாம் வாங்கிட்டு இருக்கியா நீ? அதெல்லாம் இல்ல சார். யோ பொய் சொல்லாத. கோவில்ல திருட்டு போன நகைங்க உன் கடையில தான் அடகு வச்சிருக்காங்கன்னு தகவல் வந்தது. சார் அப்படியெல்லாம் எதுவும் இல்ல சார். யோ முதல்ல 2 நாள் அடகுக்கு வந்த நகைங்கெல்லாம் எடியா. சரிங்க சார். இந்தாங்க சார். சார் கோயில்ல சொன்ன அடையாளம் எல்லாம் கரெக்டா இருக்கு சார். கோயில் நகை தான் சார் இது. யோ சேட்டு, என்ன தைரியம் இருந்தா கோயில் நகையை வாங்கி வச்சிருப்ப நீ? வாயா ஸ்டேஷனுக்கு. சார் எனக்கு எதுவும் தெரியாது சார். சார் ஊர் பஞ்சாயத்து தலைவர் ரகுராம் சாருடைய சம்சாரம் ஜானகி அம்மா தான் சார் வந்து நேத்து 10 லட்சம் ரூபாய்க்கு நகையை அடமானம் வச்சு வாங்கிட்டு போனாங்க. உண்மையை தான் சொல்றியா? ஆமாங்க சார். அவங்க சைன் பண்ண ரசீது கூட என்கிட்ட இருக்கு சார். இருங்க எடுத்து தர்றேன். சார் இத பாருங்க சார், அதுக்கான ரசீது. யோ ஜானகி பேர் தான் ஏன் போட்டிருக்கு. கரெக்ட் தான் இது. சேட்டு முதல்ல வண்டியில ஏறுவா. சார் யோ சரிங்க சார். சரி. இருட்டு நகையை வாங்கி வச்சுக்கிட்டு போ. போனா போலீஸ் வந்துட்டாங்க. அந்த ஜானகி அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போக போறாங்க பாரு. அப்படி ஒரு காட்சியை பார்க்கணும் தானே நான் இங்க வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்ன வேணான்னு சொல்லி தானே அந்த ரகுராம் ஜானகியை கட்டிக்கிட்டான். அவ்வளவு தானே இந்த குடும்பத்தோட குலசாமியா நினைச்சுக்கிட்டு இருக்கான். அந்த குலசாமியோட கௌரவம், இந்த குடும்பத்தோட மானம் எல்லாமே இன்னும் கொஞ்ச நேரத்துல போக போகுது பாருங்க. ஜானகிங்கிறது யாரு சார்? இங்க ஜானகிங்கிறது ஏன் மனைவிதான். இவங்க தான். என்ன விஷயம்? கோவில் நகை நேத்து நைட்டு திருடு போயிருக்கு. ஐயோ, என்ன சார் சொல்றீங்க? நம்ம ஊர் கோவில் நகையா? சார் கோவில் தர்மகர்த்தாவே எங்க மாமா தான். இன்னும் தகவல் அவருக்கே வரலையே. எப்படி திருட்டு போச்சு? திருடங்களை பிடிச்சிட்டீங்களா? ஏன் மனைவியை பத்தி ஏன் கேக்குறீங்க? இந்த சேட்டோட கடையில நகையை அடகு வச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சு போய் விசாரிச்சு இவர் கடையில தான் அந்த நகை இருந்துச்சு. ஓ, என்ன சேட்டு திருட்டு நகையெல்லாம் வாங்கி வச்சிருக்கீங்க? அவர் கோவில் நகைன்னு தெரியாம தான் வாங்கியிருக்காரு. சரிங்க சார், அதான் நகை கிடைச்சிருச்சுல. யார் அடகு வச்சான்னு கேட்டு திருடனை போய் பிடிக்க வேண்டியதானே? அதுக்கு தான் இங்க வந்திருக்கேன். நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு புரியல சார், ஊர் தலைவர் நீங்க. இதை எப்படி உங்ககிட்ட சொல்றதுன்னு எனக்கு தெரியல. சார் திருடனை பிடிக்கிறதுக்கு எதுக்கு ஊர் தலைவர் வீட்டுக்கு வரணும்? சீனோ, நீ கொஞ்சம் அமைதியா இரு. சரிங்க மாமா. சார் எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. சார், இந்த சேட்டை விசாரிச்சதுல கோவில் நகையெல்லாம் அடகு வச்சது உங்க மனைவி ஜானகி தான் இவர் சொல்லியிருக்காரு. சார் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? ஏன் மனைவியா? ஆமா சார், இந்த சேட்டு வாக்குமூலம் கொடுத்திருக்காரு சார். ஐயோ ஐயோ கடவுளே, என்னையா சொல்றீங்க? சாமி நகைய நான் திருடுனேன்னு சொல்றீங்க? ஐயோ, அப்படி ஒரு பாவத்தை இந்த ஜென்மத்துல நான் பண்ண மாட்டேங்க ஐயா. இந்த ஆளு அவங்களுக்கு ஹெல்ப் பண்றாரு சார். முதல்ல நல்லா விசாரிங்க. சார்
எங்க அத்தை மேல வீணா பழி போடுறாங்க. முதல்ல இதை தீவிரமா விசாரிங்க. அதுக்கு முன்னால நீங்க எங்க வீட்டுக்கு வந்ததே தப்பு. சரியான ஆதாரம் இல்லாம நாங்க இங்க வரல. இன்ஸ்பெக்டர், ஏன் மனைவிக்கோ இதுக்கோ எந்த சம்பந்தமும் இல்ல. சார், நான் இங்க ஒரு ஆதாரத்தோட தான் வந்திருக்கேன். ஆதாரமா? அப்படி என்ன ஆதாரம் இருக்கு? கோவில் நகையை அடகு வச்சு இவங்க சைன் பண்ண ரசீது இருக்கு. யோ குடியாத. என்னங்க சார்? ஆமா, இது அக்காவுடைய சைன் தான். சார், இந்த லிஸ்ட்ல இருக்கிற நகையை கூட இவன் கடையில இருந்து எல்லாத்தையும் நான் மீட்டு இருக்கேன். ஏமா உங்க வீட்டு நகைன்னு சொன்னீங்க, ஆனா அது கோயில் நகையா இருக்கு. என்னை எப்படி மாட்டி விட்டீங்களாமா? அட பாவி, ஏன் இவ்ளோ அநியாயமா பேசுற? நாக்கு அழுகிடும். அண்ணி, அந்த சேட்டு சொல்றதெல்லாம் விடுங்க. ஆனா அவர் கையில ரசீது வச்சிருக்காருல்ல, அதுல உங்க கையெழுத்து தானே இருக்கு. நீங்க நகை எதுவுமே அவர் கடையில அடகு வைக்காம எப்படி உங்க கையெழுத்து வந்திருக்கும்? அவங்க பாருங்க, எதுவுமே சொல்லாம அப்படியே அமைதியா நின்னுட்டு இருக்காங்க. இதுலயே தெரியலையா ஏதோ தப்பு நடந்திருக்குன்னு? இவங்க தான் எடுத்திருப்பாங்க போல. அத்தை, வேண்டாம். பெரியம்மாவை பத்தி அப்படி பேசாதீங்க. ஏய், நீ வாய மூடு. நம்ம குடும்பத்துக்கு எவ்வளவு பெரிய அவமானம் இது. கோவிலோட தர்மஹத்தா, அவரோட பொண்டாட்டி இப்படி நகையை திருடி இருக்காங்கன்னு ஊர்க்காரங்க நம்மள கேவலமா பேச மாட்டாங்க. அக்கா, குடும்ப மானத்தை காப்பாத்தணும், கௌரவத்தை காப்பாத்தணும்னு எனக்கு அட்வைஸ் பண்ணுவீங்களே. இதான் குடும்ப கௌரவத்தை காப்பாத்துறதா?